வணக்கம். கருவூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கிய அரசாணை ரத்து. அதாவதுங்க, நம்ம இப்ப கரூர்ல போய் நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு 31 பேருக்கு அந்த கரூர் இன்சிடென்ட்ல இறந்த குடும்பத்தில் ஒரு 31 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கினாங்க. அவங்க வந்து அதாவது சுகாதாரத்துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அப்புறம் முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, வேலை கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து அப்போசிஷன் பண்ணாங்க. அதாவது இப்படி வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்க கூடாது, ஏற்கனவே டிஎன்பிசிக்கு உட்காந்து நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இவங்களுக்கு ஏற்கனவே டிஎம்கே கவர்மெண்ட் வந்து நிறைய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விஜயும் நிறைய பண்ணிட்டாரு. இப்படி அவரு செய்யணும்னு நினைச்சாருன்னா தனிப்பட்ட முறையில அவர் வந்து அவங்களுக்கு செய்யணுமே தவிர ஒரு அரசு வேலை கொடுக்கறது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற ஒரு இது போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப அது சம்பந்தமா கோர்ட்ல கொண்டு கேஸ் போட்டிருக்காங்க. அப்ப இந்த கோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது என்ன வந்திருக்குன்னா, அரசு பணி அரசாணைகளை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அரசு பேருந்தில் சென்ற விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவீர்களாம். இப்ப நீங்க கவர்மெண்ட் பஸ்ல போறீங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதுல இறந்து போனா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பீங்களான்னு மதுரை ஹைகோர்ட் கேள்வி கேட்கு. இப்ப சிவகாசி வெடி விபத்துல நீங்க இறந்தாங்க, அந்த குடும்பத்துக்கு நீங்க அரசு பணி வழங்கினீங்களா அப்படின்னு கேட்காங்க. டிஎன்பிஎஸ்சி மூலம் அரசு பணிக்கு எண்ணற்றவர்கள் காத்திருக்காங்க. அதனால இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. கருவூர் கூட்ட நெரிசலில் 31 பேரினுடைய அரசு பணியை அவர் என்ன செஞ்சிட்டாரு, ரத்து பண்ணிட்டாரு. முதலமைச்சர் விஜய் வழங்கிய அரசு பணியானை ரத்து உயர்நீதிமன்றம் வந்து பகிரங்கமா இது வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரத்து பண்ணிட்டாங்க. கருவூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி வழங்கிய தமிழ்நாட்டின் அரசின் அரசாணை ரத்து அப்படின்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அதாவது கூட்டு நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு சாதாரண பணி வழங்கி உள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வு பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி தமிழ்நாட்டு அரசு உதவலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செல்ஃப் ஹெல்ப்புக்கா இது பண்ணி சுய தொழில் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் உதவலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு சொல்லியிருக்கு. கருவூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி என்றால் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு வழங்குவீர்களா, சிவகாசி வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வழங்குவீர்களா அப்படின்னு கேட்க. அதாவது 31 பேருக்கும் நம்ம விஜய் சார் வழங்கினாங்க, முதலமைச்சர் விஜய் சார் வழங்கினாங்க. அதாவது கருணை அடிப்படையில வேலை பெற பல காத்திருக்கும் இந்த சூழலில் இவர்களுக்கு ஏன் இந்த முன்னுரிமை? அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு, கவர்மெண்ட் வேலை உண்டு. அதுதான் கருணை அடிப்படையில ஒரு வேலை வாய்ப்புங்கிறது. அதுவே நிறைய பேருக்கு நம்ம என்ன செய்யல, கொடுக்கல. அதனால இது வந்து இந்த முன்னுரிமை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இப்ப சொன்னோன்னே இது ஒரு பெரிய பரபரப்பா இருக்கு. ஏன்னா ஒரு 31 பேர் ஒரு பயங்கர ஆசையா நம்ம கவர்மெண்ட் வேலையில வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல். நிறைய பேர் எதிர்ப்பு, இப்ப நிறைய கட்சிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. நிறைய இளைஞர்கள் வந்து விஜய் சாரை பாராட்டி இருக்காங்க. அதாவது தாவேக்காவுடைய முக்கியமான ஆட்கள் வந்து நம்ம தலைவர் வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னாங்க. இப்ப கிடைச்ச செய்தி என்னதுன்னா, இப்ப தாவேக்கா கவர்மெண்ட் டிசைட் பண்ணி அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இதை வந்து நம்ம நேரா சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் மறுபடியும் இந்த கேஸ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.